தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வரும் சஞ்சு சாம்சன். அதாவது T20 உலகக்கோப்பை 2026 இந்தியா மற்றும் இலங்கையில நடைபெற்று வருது. இதுல சூப்பர் 8 சுற்றுகள் இப்ப ஆரம்பிக்க போகுது. சூப்பர் 8 சுற்றுல இந்தியா அடுத்தபடியாக தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்ள போகுது. இந்தியாவின் நம்பர் 1 T20 பேட்டர் அப்படிங்கிற நம்ம அபிஷேக் சர்மா தொடர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் காட்டாம இருக்காரு. அதாவது அவரு தொடர்ந்து 3 முறை டக் அவுட் ஆகி ஹாட்ரிக் டக் அப்படிங்கிற ஒரு சாதனையை படைச்சிருக்காரு. தொடர்ந்து ஸ்கோர் பண்ணாத இந்த நேரத்துல, அதாவது மற்ற உள்ளூர் போட்டிகள், வெளிநாடு போட்டிகள் அப்படின்னா பிரச்சனை இல்லை. முக்கியமான இந்த மாதிரியான உலகக்கோப்பை போட்டிகள்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா முக்கியம். அந்த இடத்திற்கு மாற்றாக சஞ்சு சாம்சன் இருக்கும்போது சஞ்சு சாம்சனுக்கு அந்த வாய்ப்பு தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வந்துகிட்டே இருக்குது. அவர் இந்திய ஸ்குவாட்ல இருந்த போதும் அவருக்கு எந்த போட்டியிலுமே வாய்ப்பு கொடுக்கப்படல. தொடர்ந்து 3 முறை டக் அவுட் ஆன அபிஷேக் சர்மா அடுத்த போட்டியிலும் விளையாடுவார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. போன முறை அபிஷேக் சர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னது, ஒவ்வொரு வீரரும் ஒவ்வொரு போட்டியில சிறப்பாக விளையாடுவாங்க, ஆனா எல்லா வீரரும் சிறந்த பங்களிப்பை கொடுத்தாதான் வெற்றி அப்படிங்கிறது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்தியாவின் கிரிக்கெட் ஜாம்பவான் கவாஸ்கரும் தொடர்ந்து அபிஷேக் சர்மாவுக்கு அறிவுரைகள் கொடுத்திருந்தாரு. வரக்கூடிய தென்னாப்பிரிக்காவுடனான போட்டியில கண்டிப்பா அபிஷேக் சர்மா விளையாடுவாரு அப்படின்னு இந்திய அணியோட பவுலிங் கோச் மோர்னே மார்க்கல் சொல்லியிருக்காரு. அவர் வலை பயிற்சிகள் எல்லாம் சிறப்பா ஈடுபடுறாரு, அதனால அடுத்த போட்டியில அவர் சிறப்பா விளையாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. ஆனா பாகிஸ்தானின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஆமீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக தென்னாப்பிரிக்காவுடனான அந்த சூப்பர் 8 போட்டியில் இந்தியா தோல்வியை தழுவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னதான் இருந்தாலும் சஞ்சு சாம்சனோட வாய்ப்பு தொடர்ந்து பறிக்கப்பட்டு வருவது இந்திய ரசிகர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும்.